வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்டரன்ஸ் மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். போர்டோல அட்டரன்ஸ் மாடியூலை பற்றி நம்ம ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, அட்டரன்ஸோட ஃபுல் வியூ, அது அந்த அட்டரன்ஸ் மாடியூலில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஓவர் வியூவும் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து அட்டரன்ஸ் மாடியூலில் அட்டரன்ஸ் வந்து எப்படி மேனுவலாக என்ட்ரி பண்ணுறது, இன் அவுட் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு எப்படி செட் பண்ணுறது, அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா. இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா, நம்ம அட்டனன்ஸ் மாடியூலில் கியாஸ்க் மோட் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை வந்து ஓடலை எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கியாஸ்க் மோடு அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்மளோட கம்பெனியில் மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. உள்ளே வரும்போதே அவங்களுக்கு ஒரு டேபோ இல்லைன்னா ஒரு சிஸ்டம்லேயோ வச்சுட்டோம் அப்படின்னா, இல்லைனா ஒரு கியூஆர் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பின் நம்பர் இல்லைன்னா கியூஆர் கோடு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அதை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எந்த ஒரு இன்ட்ராக்டும் இல்லாமல், மேனுவல் இன்ட்ராக்ஷன் இல்லாமல் டைரெக்டாக இன் டைமும் அவுட் டைமும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டண்டன்ஸாக விழுந்துடும். ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம ஓடல எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அட்டண்டன்ஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அட்டண்டன்ஸ் மாடியூலில் வெயிட். ஸோ அட்டண்டன்ஸ் மாடியூல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வெயிட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அட்டண்டன்ஸ் மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நம்மளோட லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸோட லிஸ்ட் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து கியாஸ்க் மோடுன்னு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் யுவர் பேஜ் அப்படின்னு இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து ஒரு கியூஆர் கோட் பேசிக்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா, டைரெக்டாக அவங்களோட ஐடி கார்டில் நம்ம கியூஆரோட பார்கோட் இருந்தது அப்படின்னா, ஸ்கேன் பண்ணாலே நமக்கு வந்து இன் அவுட் வந்து டைம் வந்துடும். ஓகேங்களா. அதுக்கான ப்ரொவிஷன் தான் இது. ஸோ இது வந்து நான் அனபிள் டு அக்சஸ் கேமரா வைஸும் நம்மளால் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. நான் இது வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபிகேஷன் மேனுவலி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக எம்ப்ளாயோட லிஸ்டட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ லெஃப்ட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிபார்ட்மெண்ட், நம்ம மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாயி செட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட் வைஸாக நமக்கு வந்து வியூ ஆகும். ஓகேங்களா. ஸோ சேல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் ஆல் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா 28 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து இதை ஓவராலாக 28 அப்படின்னு கிளிக் பண்ணாலும் டேரெக்டாக நமக்கு வந்து 28ஓட லிஸ்ட் வந்துடும். ஓகேங்களா. இன்கேஸ் ஏதாவது பர்சனோட நேம் வந்து நம்ம சர்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளால பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. இந்த மாதிரி நம்ம வந்து பர்சனோட நேம் அடித்து நம்ம வந்து இன் அவுட் கொடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் ஆளில் மேனேஜ்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர் அட்மின். ஸோ இதை வந்து நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செக்இன் டேட்டு அண்ட் டைம் எல்லாமே வந்து நமக்கு லோட் ஆகிடும். அது ஓகே கொடுத்துக்கிறேன். தென் ஐடென்டிஃபிகே மேனுவலி போகிறேன். சேம் அதே மேனேஜ்மெண்ட்குள்ளே போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சைட் அப்படின்றது மாறிடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இன்னொன்று பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேஷனில் 2 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைனா வில்சம் வந்து ஆப்ஷனில் இருக்குது. ஸோ நான் வந்து இன் கொடுக்குறேன். ஓகேங்களா. நான் இந்த பர்சனுக்குள்ளே போகிறேன், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ உள்ளே போனதுமே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், செக்இன் டேட்டு அண்ட் டைம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா. இதை நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து திரும்ப நான் உள்ளே போகிறேன் அட்மினிஸ்ட்ரேஷனில். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், க்ரீன் கலரில் மாறி இருக்கும், ஆன்சைட் அப்படின்ற மாதிரி வந்து. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து நம்ம டைரெக்டாக அவங்க உள்ளே வரும்போதே ஒரு ஸ்கேனரோ இல்லைன்னா நம்ம டேப்ல மேனுவலாகவோ பின் நம்பர் கொடுத்து இன் அவுட் போடும்போது எந்த ஒரு மேனுவல் இன்ட்ராக்ஷனும் அதில் வந்து வராது. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது இன்னுமே நமக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லபடியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.